மணி நேரம் இருக்குப்பா, 2 மணி நேரம் தூங்கினா கூட அடுத்த 8 மணி நேரம் நான் சூப்பரா படிச்சு நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த 2 hours ஆஃப் ஸ்லீப் நமக்கு 10 hours கண்டினியூஸ் ஆயிடும். இதேதான் நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் பண்ணிட்டு இருப்போம். ஏன் இப்ப முடிஞ்ச குவார்டர்லியில கூட இந்த தப்பை பண்ணிருப்போம். பட் அந்த தப்பை இனிமே நம்ம பண்ணலாமா? கிடையவே கிடையாது. ஸோ இனிமேல் எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தரவா படிச்சு எக்ஸாம்ல சூப்பரா மார்க் வாங்கணும். ஸோ 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரியில நீங்க சூப்பரா மார்க் வாங்கணுமா? நீங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி அண்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அடுத்த 30 நாளைக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சாப்டர் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ அது இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டே இருக்க போது. பட் எந்தெந்த வாரம் என்னென்ன சாப்டர் படிக்கிறது, மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது செகண்ட் மிட்டம் தான். ஸோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எஸ் கைஸ், ஐ எம் டாக்டர் மிருதுலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் இங்கேயும் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி குவார்டர்லி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன யோசிச்சிருப்போம், ஓகே இப்போ படிக்கலாம் அப்போ படிக்கலாம்னு யோசிச்சோம். ஸோ படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு அதே மாதிரி இங்கே டயர்ட் ஆயிடுது. சரி, டயர்ட் ஆயிட்டோமா, திரும்ப நம்ம பண்றோமா? கிடையாது. பட் யூ ஹேவ் டு டூ இட். பண்றோம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், பயம் வந்துடும். ஐயோ, என்னால எல்லா போர்ஷன்ஸும் முடிக்க முடியுமா, நான் எதை படிச்சிருக்கேன் எதை படிக்கலன்னே தெரியல, நான் படிக்கக்கூடிய இந்த கொஸ்டின் நாளைக்கு எக்ஸாம்ல எனக்கு வருமா, இல்ல என்னால ஓகே அதையும் தாண்டி நான் படிச்சுட்டேன் அண்ட் என்னால தனியா படிக்க முடியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்செப்டே கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கு, இன்னும் எனக்கு டீட்டெயிலா புரியல, நான் என்னதான் பண்றது? ஸோ அதுக்கு தான் சொல்றேன், நம்ம 100 லேர்னிங்ல ஷார்ட்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க அண்ட் அதே மாதிரி நம்ம ஆப்ல ஸோ பிளே ஸ்டோர்ல நமக்கு அது ஃப்ரீயா இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. பட் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. அண்ட் இது போக எனக்கு நாளைக்கு இந்த எக்ஸாம் இருக்கு, இதுல இந்த கொஸ்டின்ஸ் படிச்சா போகும் அப்படின்னு எனக்கு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கணும், இல்ல எனக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணும், அப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ 9004095900. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், ஸ்டடி பிளானாட்டா இருக்கட்டும், எந்த கிளாஸா இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் உடனே வந்துடும். ஓகே கைஸ், ஸோ ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. கெமிஸ்ட்ரி ஸோ நான் படிக்கும் போது சரி, நீங்க படிக்கும் போது சரி, மேபி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம படிக்கிறோம், புரியுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாப்டரை ஓகே இதுல எனக்கு கெமிஸ்ட்ரியில இல்லாம இருந்ததா நல்லா இருந்திருக்கு மேம், நான் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன் அப்படின்னா 11th and 12th கெமிஸ்ட்ரியில எந்த சாப்டர் நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்க, அதை மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எஸ் கைஸ், ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் போர்ஷன், அதாவது செகண்ட் மிட்டம்கான எக்ஸாம் போர்ஷன் இதுதான். ஸோ இந்த சாப்டர்ஸ் அண்ட் ஆல்சோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சிலபஸ் பார்த்துலாம் அண்ட் அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்டான டாபிக்ஸும் நாங்கள் எடுத்துக்கேன். ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில வர்னர்ஸ் தியரியா இருக்கட்டும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நர்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் இதுக்கான வெயிட்டேஜும் நான் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது போர்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு 11th ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் அதுக்கான வெயிட்டேஜ் இங்க நான் பக்கத்துல ஆட் பண்ணிருக்கேன். இந்த சாப்டர் இருந்து இவ்வளவு மார்க்ஸ்க்கு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் அண்ட் டீடைலான லைக் ஒவ்வொரு டாபிக் என்ன, இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, அதெல்லாம் அடுத்தடுத்து ஷார்ட்ஸ்ல வந்துட்டே இருக்க போது அண்ட் வீடியோஸ்லயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு நம்ம இந்த மாசம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் என்ன, நான் கடைசி 4 சாப்டர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்லிபிரியம் இருக்கட்டும், ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இதை நம்ம 4th வீக் பார்க்கலாம். கெமிக்கல் பாண்டிங்கை நம்ம நவம்பர் 1st வீக், அதாவது வாரத்துக்கு ஒரு சாப்டர் ஃபோக்கஸ் பண்ண போறோம். போதும், இந்த 4 சாப்டர் இந்த அக்டோபர் அண்ட் நவம்பர் 1st வீக்ல நம்ம முடிச்சு வைக்கலாம். அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நமக்கான பிசிக்கலா இருக்கட்டும், ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கான மார்க்ஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் என்னன்னா அது எவ்வளவு மார்க்ஸ் கேட்கலாம். அப்ப இந்த மாசம் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றது, அதே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த சாப்டர் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட போர்டு எக்ஸாம் வரது இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள மித்த சாப்டர்ஸையும் சேர்த்து தரோ பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்துலாம். ஓகே மேம், எனக்கு இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கிடைக்குமா, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி பிளான தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ சொன்ன மாதிரி 11th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரம் அதாவது செகண்ட் வீக்ல, ஸோ இந்த வாரம் நம்ம முடிச்சாச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ செகண்ட் வீக்ல நம்ம என்ன பண்ணலாம், அல்கலைன் மெட்டல்ஸை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் தரோ பண்ணுங்கப்பா. ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டே இருக்க போறேன் அண்ட் உடனே வேணுமா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் வீக் முடிச்சுட்டு தேர்ட் வீக்ல சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம் அண்ட் அடுத்தது கெமிக்கல் பாண்டிங் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ், இந்த ரெண்டையும் ஓரளவு புக் பேக் மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நவம்பர்
அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம ஹலோ அல்கேன்ஸ் அண்ட் ஆரன்ஸ் பார்க்க போறோம். பிகாஸ் அடுத்த வாரத்துல நமக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ரிவிஷனும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி பிளான் இங்க இருக்கு. ஸோ இதுல எந்த சாப்டர் கஷ்டமா ஃபீல் பண்றீங்க, இல்ல எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, இல்ல இந்த சாப்டர்ல என்ன கொஸ்டின் படிக்கணும்னே தெரியல, நான் திரும்பவும் சொல்றேன், நான் சொன்ன மாதிரி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிருங்க. ஸோ என்னைக்கு வீடியோ ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ படிக்கிறது ஈஸி தான், படிச்சிடலாம். கஷ்டமா இருந்தாலும் நம்மளோட ஈக்குவேஷன் ரொம்ப கிளியர்ப்பா. ஸோ நான் என்ன பண்ணணும், படிக்கணும். எதுக்காக படிக்கிறேன், எனக்கும் நான் நினைச்ச காலேஜ்ல எனக்கு ஒரு நல்ல சீட் கிடைக்கணும், அதுக்காக படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் போடக்கூடிய எஃபர்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்க போதா 100% எஸ் தான். ஸோ அதை மட்டும் மனசுல வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிப்பா, நான் கேட்ட மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ 11th and 12th ஸ்டூடெண்ட் ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி, எனக்கு இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ மேபி எனக்கு இது இல்லாம இருந்தோம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா அது எந்த சாப்டர், அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரியில இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அண்ட் கொஸ்டின் அண்ட் எந்த கான்செப்ட் புரியலையோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோட நெக்ஸ்ட் இதுல நான் உங்களுக்கு மீட் பண்றேன்.